Hello friends, இன்னைக்கு accounting standardல first AS பார்க்க போறோம். Disclosure of accounting policies. So disclosure of accounting policies-னா எதை டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட என்னென்னலாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களோட அக்கௌண்ட்ஸில் நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு கடைசியில் ஒரு நோட் போட்டு எழுதுவீங்க. அதுக்கு பேர் தான் disclosure of accounting policies. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it deals with disclosure of accounting policies in the preparation and presentation of financial statement. So first சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை ரிவீல் பண்ணுறது தான் disclosure of accounting policies. It is mandatory and compulsory in nature. கண்டிப்பாக நீங்கள் மேண்டட்டரியாக அதை வந்து ரிவீல் பண்ணியே ஆகணும். Accounting policies are depend upon the enterprise. ஸோ ஒவ்வொரு என்டர்பிரைஸ்க்கும் ஒவ்வொரு என்டிட்டிக்கும் உங்களுக்கு அக்கௌண்டிங் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். Proper disclosure would give comparison between the different enterprise and within the same enterprise. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான டிஸ்க்ளோஷர் கொடுத்துருந்தீங்கன்னா கம்பேரிசனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த என்டர்பிரைஸ்க்குள்ளவே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 டிஃப்ரெண்ட்டான என்டர்பிரைஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். Areas involving different accounting policies by different enterprise. ஸோ என்னென்ன ஏரியாலலாம் உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அண்ட் தென் வந்து என்னென்ன என்டர்பிரைசஸ் இது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். இதில் மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அசட் சைடாக ஒரு ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசட் சைடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். நீங்கள் ஃபிக்ஸட் அசெட்டுன்னு எடுத்தால் அது கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸட் அசெட் பற்றி, செகண்ட் பாயிண்ட் வந்து அதோட டெப்ரிசியேஷன், அதோட டிப்ளேஷன் அண்ட் தென் அமௌண்டைசேஷன் பற்றி. தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட் அது வந்து ஒரு டேஞ்சிபிளாக இருக்கும், அதுக்கு டிப்ரிசியேஷன் அண்ட் டிப்ளேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டை பற்றி பார்க்குறீங்க. ஃபோர்த் பாயிண்ட் கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன்வென்டரிஸ் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அசெட் சைடில் இருக்கிற 5 ஐட்டம் எடுத்துக்கிறீங்க. ஃபிக்ஸட் அசெட் ஆகட்டும், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஃபிக்ஸட் அசெட் ஆகட்டும், அதுக்கான டெப்ரிசியேஷன் ஆகட்டும், அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசெட் ஆகட்டும், இன்வென்ட்ரிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு விஷயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு கம்பெனியாக இருக்கலாம், அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர், அதான அமௌண்ட் வந்து ஃபாரின் கரன்சியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாரின் கரன்சியை கன்வெர்ட் எப்படி பண்ணுறது, இல்லை வந்து அது டிரான்ஸ்லேட் எப்படி பண்ணுறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பற்றி வந்து இருக்கலாம். அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பற்றி இருக்கலாம். ரெக்கக்னேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ். ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸில் ப்ராஃபிட் எப்படிலாம் வருது அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த 10 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸான அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் அப்படி வந்து சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ 3 ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கோயிங் கன்சர்ன் அசம்ஷன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூயல். கோயிங் கன்சர்ன்னா என்னென்னா கண்டினியூங் ஆப்ரேஷன் ஃபார் ஃபியூச்சர். ஸோ அது வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். லிக்விடேஷன் என்றைக்குமே மிடில் ஆஃப் த பிஸ்னஸில் பண்ண மாட்டாங்க. அதில் வந்து உங்களோட ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன், நீங்கள் பண்ணுற ப்ரொடக்ஷனோ இல்லை சம்திங் வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ அதில் சேஞ்சஸோ ரிடக்ஷனோ இருக்காது. நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. இட் இஸ் ரெகுலர் இன் நேச்சர், இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபாலோட் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர். ஸோ ஒரு ரூல் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெப்ரிசியேஷனே ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் இயரும் அது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ இந்த இயர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், நெக்ஸ்ட் இயர் வந்து WDVன்னு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்ட். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கோ நெக்ஸ்ட் இயரும் அதே ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட் அக்ரூயல். ரெவென்யூஸ் அண்ட் காஸ்ட் ஆர் அக்ரூடு. ஸோ இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல் பண்ணியிருக்கீங்க இல்லை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த பர்ச்சேஸும் சேலுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எழுதிடுவீங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் வந்து அது வந்து நம்ம பே பண்ணாமல் இருந்திருக்கலாம், கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்கலாம், இல்லை கிரெடிட் பேசிஸில் விற்றுருக்கலாம். ஆனால் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா என்டர் பண்ணிவிடுவோம். அதனால தான் ரெவென்யூஸ் அண்ட் காஸ்ட் ஆர் அக்ரூட். அது அக்ரூட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிடுவோம். இட் எக்ஸ்டென்ஸ் டு மேட்ச் ரெவென்யூ அண்ட் காஸ்ட். ஸோ நமக்கு வந்து ரெவென்யூவும் நம்மக்கிட்ட இருக்க காஸ்ட்டையும் அது எப்பயுமே மேட்ச் பண்ணணும்னு நினைக்கும் இந்த அக்ரூவல் கான்செப்டில். ஃபேக்டர்ஸ் கவர்னிங் செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ வந்து நம்மளோட அக்கௌண்டிங் பாலிசிஸை செலக்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை அதை அப்ளை பண்ணுறதாகட்டும், அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா, ப்ரூடன்ஸ், மேக்கிங் எஸ்டிமேட்ஸ் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அன்சர்டைனிட்டி.
ஓகே, ஜென்ரலாகவே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்டன்ட்டுக்கு நிறைய அன்சர்டனிட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான எஸ்டிமேட்ஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட். அந்த அன்சர்டனிட்டிஸ் எதெல்லாம் இருக்கலாம்னா கலெக்டிவிட்டி ஆஃப் ரிசீவபிள்ஸ். ஸோ நம்ம கடனுக்கு விற்றுட்டு அதுக்கான அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லைனா ஏதாச்சும் வாரண்டி கிளைம்ஸ் ஆகலாம். ஸோ இதை பற்றி கலெக்ட் பண்ணுற அந்த அன்சர்டனிட்டிஸ் வந்து அதை பற்றி நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். Transaction should be accounted on the basis of actual happening, not by its legal form. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுறோன்னா அதோட ஆக்சுவல் ஹேப்பனிங் பொறுத்து தான் இருக்குமே தவிர அதோட லீகல் ஃபார்ம் பொறுத்து கிடையாது. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் அதோட எக்ஸாம்பிள். இப்போது ஒரு பொருளை வந்து ஹையர் பர்ச்சேஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோம், அதுக்கான அமௌண்ட்டை அந்த இப்போ ஒரு பிளான்ட் ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுருவோம். ஆனால் ஹையர் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா மட்டும்தான் அவங்க வந்து ஓனர். ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து அவங்க ஓனர் கிடையாதுன்னு நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ்ட் அசெட்கான அமௌண்ட்டை நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காட்டாமல் இருக்க மாட்டோம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டின உடனே அந்த ஃபிக்ஸ்ட் அசெட் நமக்கு தான் சொந்தன்ற மாதிரி நம்ம வந்து காட்டிடுவோம். அதுக்கான லீகல் ஃபார்மை நம்ம வந்து ரெக்வயர் பண்ண மாட்டோம். இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். நெக்ஸ்ட், மெட்டீரியாலிட்டி. Disclosure of material items should be disclosed in financial statement. Otherwise, reader or user decision will be vary who depends fully on the statement. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறவங்க இல்லை யூஸ் பண்ணுறவங்க அதை பொறுத்து தான் வந்து அந்த கம்பெனியை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னா அதோட மெட்டீரியல் ஐட்டம்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லைனா வந்து அவங்களோட டெசிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் என்டிட்டி டு அனதர் அண்ட் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியடுக்கும் மாறுபடும். அண்ட் தென் வந்து ஒரு என்டர்பிரைஸ்லேருந்து இன்னொரு என்டர்பிரைஸ்க்கும் மாறுபடும். நெக்ஸ்ட், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ். Changes in material effect in current period expected to have changes in later period. ஸோ இந்த பீரியடில் உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியாலிட்டியாக சேஞ்சஸ் ஆகுதுன்னா அது நெக்ஸ்ட் பீரியட்லேயும் அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. Changes in accounting policies that affect amount in financial statement should be disclosed. எந்த அமௌண்ட்டை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணி நோட் வந்து கொடுக்கணும். Not considered as changes in accounting policies. Adopted for particular event or transaction are not considered as changes in accounting policies. For example, ஒரு பர்டிகுலர் திங் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்காக மட்டும் ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குதுன்னா அதை வந்து சேஞ்சஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடியூசிங் குரூப் கிராஜுவிட்டி ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாயீஸ் இன் பிளேஸ் ஆஃப் அதோக் எக்ஸ் கிரேஷியா பேமெண்ட் ஏர்லியர் ஃபாலோட். அதோக் எக்ஸ் கிரேஷியா பேமெண்ட்னா இப்போது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை தாண்டி நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் போட்டு தரது தான் வந்து அதோக் எக்ஸ் கிரேஷியா பேமெண்ட். ஸோ இதுக்கான அமௌண்ட் இந்த ஸ்கீமுக்கு பதிலாக நம்ம வேறு கிராஜுவிட்டி ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா இது வந்து சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸாக மாறாது, கன்சிடர் ஆகாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அக்கௌண்டிங் பாலிசிஸ் pertains to event or transaction which did not occur previously or that were immaterial. அது இம்மெட்டீரியலாகவோ இருந்தாவோ இல்லை வந்து முன்னாடியே அது அக்கர் ஆகலைனாவோ அதை சேஞ்சஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.